இன்றைக்கி அன்னிஸ் கிச்சனில் அன்னி உங்களுக்காக சமைக்க போகிறது டேஸ்டி மட்டன் சாப்ஸ். இது எல்லா வகையான குழம்புக்கும் அருமையான சைட் டிஷ். பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட். ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டன் சாப்ஸ் ஃப்ரை செய்யறதுக்கு நம்ம இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். அதில் கருகாப்பிலத்தலை, வரமிளகாய், வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இந்த மாதிரி ரெண்டையும் தட்டி வச்சுக்கோங்க, இஞ்சியும் பூண்டையும். இதையும் ஒரு வணக்கி விடலாம். ஒரு 1 மினிட் வணங்கட்டும். இப்போ இது 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ இது மட்டன் சாப்ஸ். இது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாப் இதில் கட் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா வாங்கிக்கோங்க. இப்போ இது 1.25 கிலோ வருது. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு வணக்கிடலாம். மட்டன் அப்படியே லைட்டாக ஒயிட் கலர் ஆகும். அப்போ உப்பு ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், மட்டன் கொஞ்சம் ஒயிட் கலராக டர்ன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டர்ன் ஆகி சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் மட்டனை. இப்போ இதை நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் கறி மசால் பொடி, இது எப்படி அரைக்கிறதுன்னு லிங்க்கில் பார்த்துக்கோங்க. இது நம்ம வீடியோவில் இருக்குது. இந்த மாதிரி அரைச்சா பரவாயில்ல, பட் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கறி மசால் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை போட்டுக்கலாம். அடுத்தது இது பட்டை கிராம்பு. இது வீட்டில் பொடி பண்ணினது. இப்போ நீங்கள் ஏதாவது கரம் மசாலா எது இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை, இது எல்லாம் போட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் வேகிறதுக்கு வாட்டர் ஊற்றிக்கலாம். சும்மா கம்மியாக ஊற்றுங்க, ஒரு 1.5 கப்ஸ் போதும். இதை மூடி வச்சு நம்ம ஒரு 5 விசில் விடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 சவுண்டு வரட்டும். இப்போ 5 சவுண்டு ப்ரெஷர் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சாப்ஸ் நல்லா வெந்திருக்குது. இப்போ இதையெல்லாம் நம்ம ஒரு பேனில் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த வெந்த மட்டனை எல்லாம் எடுத்து நம்ம ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பேனில் ஊற்றியாச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுட்டோம். கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுண்ட விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி சுண்டுட்டோம். இப்போ தண்ணி சுண்ட சுண்ட மேலே இருக்கிறதெல்லாம் ட்ரை ஆகும். அதனால சும்மா டர்ன் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம சாப்ஸ் செய்யும்போது கொஞ்சம் நம்ம தண்ணி எவ்வளோ கம்மியாக ஊற்றுறோமோ அவ்வளோ சீக்கிரம் சுண்டிடும். ஆனால் என்ன, கொஞ்சம் ஒரு சில மட்டன் வேகாது. அதனால கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறது நல்லது. பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிக்கிட்டே வருது. இப்போ இந்த சாப்ஸ் நம்ம பருப்பில் எந்த குழம்பு செஞ்சாலுமே, பருப்பு கடைஞ்சாலும் சரி, உப்பு பருப்பு செஞ்சாலும் சரி, சாம்பார் இல்லை பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு எது கடைஞ்சாலும் சரி, இது ஒரு சரியான சைட் டிஷ். இது சூப்பராக இருக்கும். இது பேலியோ பீப்புளுக்கு ஒரு நல்ல அருமையான ஃபுட்டு. ரொம்ப டேஸ்டியானதும் கூட. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சுண்டுனப்போ நம்ம இப்படி பெப்பரை கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கணும் மிக்சியில். இப்போ அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். நல்லா இப்படி எல்லா பக்கம் பரவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது மீட்டு உடையாமல் திருப்பி விடுங்க. ஏன்னா எலும்பை விட்டு அந்த சதையெல்லாம் வந்துடுச்சுன்னா நல்லா இருக்காது. அழுங்காமல் மெதுவாக திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 மினிட்ஸாக ஆயிடுச்சு.
இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிட்டு வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இப்படி எல்லாத்துலேயும் படுற மாதிரி எப்போவுமே தூவி விடுங்க, ஒரே பக்கம் போடாதீங்க. இப்போ மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். மெதுவாக அப்படியே ஒரு சைடு டேர்ன் பண்ணி விடுங்க, 2 சைடு முருகலாகணும் இல்லையா, அதுக்காக. ஆனால் இது கொஞ்சம் பொறுமையாக, இந்த லாஸ்ட்டாக செய்கிறத அப்படியே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா நம்ம நினைக்கிற கலரும் ஒரு அழகா சாப்ஸ் வரும். பாருங்கள், சாப்ஸ் வந்து எப்படி ரெடியாக இருக்குதுன்னு. இப்படி விட்டோன்னா இப்போ போனை விட்டு உளுந்துரும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும் சாப்ஸோட லுக்கு. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள மீட் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான டேஸ்டியான சாப்ஸு. இப்போ நம்மோட சூப்பர் டேஸ்டியான சாப்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.